ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிவிஷன் எக்ஸாம் எல்லாம் முடிச்சு அவங்களோட பேப்பர்ஸை திருத்தி அவங்களுக்கு மார்க் கொடுத்துருப்போம். அவங்க பேப்பர்ஸையும் அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பியிருப்போம். ஸ்கூலுக்கு மார்க் லிஸ்ட் கொடுத்துட்டு இருப்போம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாமா, இல்லை சேவ் பண்ணி வைக்கலாமா, இல்லை அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அந்த +2 எக்ஸாம் நடக்கிற வரைக்குமாவது நம்ம சேவ் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் நமக்கு இருக்கும். ஒருவேளை நீங்க சேவ் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களோட போனோட இன்டர்னல் மெமரியிலயோ இல்ல SD கார்டு மெமரியிலயோ ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வைப்பீங்க. இதனால என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, உங்களோட போனோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போன் ரன் பண்ற வேகமே கொஞ்சம் ஸ்லோவாயிடும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி என்னன்னா, நம்மளோட ஃபைல்ஸ, ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸ், நமக்கு தேவையான மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஒரு சேஃபான நம்மளோட போன் மெமரிக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடம் கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வைக்கலாம். இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கூகுள் டிரைவ் எல்லாரோட போன்லயுமே டிஃபால்ட்டா இருக்கும். இல்லாதவங்க பிளே ஸ்டோர்ல போய் கூகுள் டிரைவ் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த கூகுள் டிரைவோட ஸ்பெஷல் என்னன்னா, உங்க போன்ல ஏதோ சம் ஃபால்ட்டால அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாம் டெலீட் ஆனாலும் இதுல கூகுள் டிரைவ்ல நீங்க சேவ் பண்ண டேட்டாஸ் டெலீட் ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாம உங்க போன் ஏதோ சம் ரீசன்ஸால மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது போனை நீங்க யூஸ் பண்ணும்போது பழைய போன்ல யூஸ் பண்ண அதே மெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணி கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல்ஸ், நீங்க சேவ் பண்ண ஃபைல்ஸ் அப்பவும் சேஃபா அங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கூகுள் டிரைவ் நமக்கு 15 GB நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, ஸ்டோரேஜ் இந்த 15 GB நான் 265 MB தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். மீதி எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டெஸ்ட் பேப்பர் எழுதி அனுப்புறான்னா அது குறைந்தபட்சம் ஒரு 5 MB தான் இருக்கும். அப்போ 1 GB 1000 MBக்கு ஈக்குவல்ன்றதால நீங்க குறைந்தபட்சம் 15 GBன்னு சொல்லும் போது ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸை கூட நீங்க சேவ் பண்ணி இதில் வச்சிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். இப்போ கூகுள் டிரைவ்ல முதல்ல ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர்ல ஒரு ஃபைலை சேவ் பண்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுதான் கூகுள் டிரைவோட ஹோம் பேஜ். இங்க பாருங்க, கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு: ஹோம், ஸ்டார்ட், ஷேர் அண்ட் ஃபைல்ஸ். இப்போ ஹோம் பேஜ் பாருங்க, இதுல ஃபைல்ஸ் ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்ததா ஃபைல்ஸ் வாங்க. இந்த ஃபைல்ஸ்ல தான் நாம ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வைக்க முடியும். எனக்கு ஆல்ரெடி +2 ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஃபைல் கூகுள் ஃபார்ம் 3 ஃபோல்டர் வச்சிருக்கேன். இப்போ நான் புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்காக இந்த ஃபைல்ஸை டச் பண்ண உடனே மேல ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, கிரியேட் நியூ அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபோல்டர். அந்த ஃபோல்டரை டச் பண்றேன். அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். மேக்ஸ்ன்னு கொடுத்து கீழே பாருங்க கிரியேட்னு இருக்கும். அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா மேக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். இங்க பாருங்க, மேக்ஸ். அந்த மேக்ஸ் ஃபோல்டரை கிளிக் பண்றேன். திஸ் ஃபோல்டர் இஸ் எம்ப்டி. இப்போதைக்கு அந்த ஃபோல்டர் காலியா இருக்கு, எதுவுமே அதை உள்ள சேவ் பண்ணல. ஓகே, இப்போ நாம எந்த ஃபைலை இங்க சேவ் பண்ணி வைக்க போறோமோ அங்க போய் அந்த ஃபைலை அங்கிருந்து இங்க அனுப்பலாம், இல்ல இங்க இருந்தே அந்த ஃபைலை கொண்டு வரலாம். இப்போ நான் வாட்ஸ்அப் போய் ஸ்பெசிபிக்கான அந்த ஸ்டூடெண்டோட ஃபைலை செலக்ட் பண்ண போறேன். அந்த ஸ்டூடெண்டோட பேப்பரை செலக்ட் பண்றேன். இதுதான் ஸ்டூடெண்டோட பேப்பர். செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு மேல 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஷேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு காமிக்கும். அதுல சேவ் டு டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றது பெஸ்ட். அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்கன்னா 3 விஷயங்கள் நமக்கு காமிக்க போகுது. டாக்குமெண்டோட டைட்டில், நீங்க சேவ் பண்ற டாக்குமெண்ட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போறீங்க. டிஃபால்ட்டா அது ஒரு நேம் கொடுத்துருக்கு. அதை நான் எடுத்துட்டு நான் புதுசா ஒரு நேம் வைக்க போறேன். அது ஸ்டூடெண்டோட நேமை போட்டு சேவ் பண்ண போறேன். ஹேமமாலினி அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் அக்கௌண்ட். இப்போ நான் இந்த கூகுள் டிரைவை எந்த அக்கௌண்ட்ல சேவ் பண்ணிருக்கணும் அந்த அக்கௌண்டோட நேம் அங்க காமிக்கும். 3வது ஃபோல்டர். எந்த ஃபோல்டர்ல இதை சேவ் பண்ணணுமோ அந்த இடத்த அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் ஆல்ரெடி ஃபோல்டர் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் எல்லாம் காமிக்கும். நான் இப்போ +2 ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்ல தான் என்னோட ஃபைலை சேவ் பண்ண போறேன். அதனால அதில் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் கீழே 2 ஆப்ஷன் வரும் பாருங்க, கேன்சல், சேவ். சேவ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஃபைல் இப்போ சேவ் ஆயிட்டு இருக்கு. திரும்ப வாட்ஸ்அப்ல இருந்து நான் டிரைவுக்கு வர போறேன். டிரைவுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்க, இதுதான் என்னோட ஃபோல்டர். நான் சேவ் பண்ண ஃபோல்டர். +2 ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஓப்பன் பண்றேன். நான் சேவ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் ஹேமமாலினி பாருங்க 2 முறை இருக்கு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு முறை சேவ் பண்ணதால 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் செய்ய முடியும். ஆனா பேப்பரை ஓபன் பண்ணி பார்க்கறத ஆன்லைன்லயும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லயும் பார்க்கலாம். இப்போ நான் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு இந்த பேப்பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்கணும்னா நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு ஒரு டிக் மார்க் வரும். அதுக்கப்புறம் இங்க மேல பாருங்க 3 டாட்ஸ் இருக்கு. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே வந்துட்டே இருக்கும். அதுல மேலேயே பாருங்க மேக் அவைலபிள் ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ ப்ராசஸ் நடக்குது. உங்க பேப்பரை நீங்க ஆன்லைன் இல்லாத போதும் ஆஃப்லைன்லயும் பார்க்க முடியும். இப்போ பாருங்க அந்த நேம் கீழே பாருங்க ஒரு டிக் மார்க் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் நெட் ஆஃப் பண்ணாலும் உங்க பேப்பர்ஸை நீங்க ஆன் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணி ஷேர் கொடுக்கும்போது ஒரு ஃபைலா தான் செலக்ட் பண்ணி நீங்க ஷேர் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கூகுள் டிரைவ்ல இருந்தே இந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க பிளஸ் சிம்பிள். அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் மூலமாவும் நாம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் டிரைவ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.